இது வண்டியே கிடையாது. இந்த வண்டியில 1008 பிரச்சனை. ரீசெண்டாக நான் ஓலா வாங்கினேன் சோகமான கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனைனா, பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓட தானே சார்ஜ் ஒன்றா கம்மியாகி ஆஃப் ஆகணும். இது என்ன திடீர்னு 30% 3% வந்து ஆஃப் ஆயிருது அப்படின்னு நான் ஷோரூமில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களோட பைக் நாங்கள் கான்ஃபிகர் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னு. கான்ஃபிகரேஷன் பண்ணாமல் எனக்கு எதுக்கு ப்ரோ கொடுத்தீங்க? இந்த கான்ஃபிகரேஷன் என்னன்னா, புதுசாக ஒரு ஓலா பைக் ஒரு கஸ்டமர் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பைக்கை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அப்டேட் பண்ணி கொடுத்தாதான் அந்த பைக் அதோட ஃபுல் எஃபிஷியன்சியில் ரன் ஆகும். அதை தான் நமக்கு பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. இதனால எனக்கு அந்த விளைவு என்னன்னா, நான் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகும்போது என் வண்டி பாதியிலேயே ஆஃப் ஆகி அதை நான் 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு வழி இருந்தும் சோகம் இல்லை, சார்ஜ் போட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு திரும்பவும் நான் பாதியில தான் நின்னேன். இடத்துல தான் நான் ஓலா கிட்ட கொஸ்டின் பண்றேன். நான் ஃபேஸ் பண்ண மாதிரியே ஒரு பொண்ணு இதே சிச்சுவேஷனை லேட் நைட்ல ஒரு இடத்துல ஃபேஸ் பண்றானா, இதனால ஏதாவது ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா ஓலா ரெஸ்பான்சிபிளா? இதுதான் நீ கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஓலா வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணி விட்டுருப்பாரு.